நம்ம எல்லாருக்குமே ஷாஜகான் தன்னோட மனைவிக்கு கட்டின தாஜ்மஹால் பத்தி தெரியும். ஆனா எத்தனை பேருக்கு ஒரு சோழ மன்னர் தன்னோட வளர்ப்பு தாய்க்கு கட்டின கோவிலை பத்தி தெரியும்? சோழர்கள் அப்படின்னாலே பொதுவா நமக்கு ஞாபகம் வருது ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில் தான். ஆனா இந்த கோவில்ங்கிறது ராஜராஜ சோழனோட மகனாகிய ராஜேந்திர சோழன் தன்னோட வளர்ப்பு தாயான பஞ்சமன் மாதேவிக்கு கட்டினது. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா ராஜேந்திர சோழன் உருவாக்கிய சோழ தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரம்ல தான் இருக்கு. இந்த கோவிலுங்கிறது கிபி 1025ல இருந்து 1035க்குள்ள கட்டினது அப்படிங்கிறது கணிக்கப்பட்டு ராஜராஜ சோழனுக்கு மொத்தம் 11 மனைவிகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அதுல பொன்னியின் செல்வன்ல காட்டக்கூடிய வானவன் மாதேவி அவங்களுக்கு பிறந்தவர் தான் ராஜேந்திர சோழன். ஆனா எதுக்காக அவர் தம் பெற்ற தாயை விட்டுட்டு தன்னோட இன்னொரு வளர்ப்பு தாயான பஞ்சமன் மாதேவிக்கு ஒரு கோவிலை கட்டணும் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? இதை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பாசம் அதிகமா இருந்திருக்கும் அதனால கெட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பாசங்கிறது எவ்வளவு தூரம் இருந்திருக்கு அப்படின்னா, பஞ்சவன் மாதேவி எங்க தனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தை ராஜேந்திர சோழனுக்கு போட்டியா வந்துருமோ அரியணைக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னோட வாழ்நாள் முழுக்க குழந்தையே பெத்துக்காம இருந்திருக்காங்க. எப்பேற்பட்ட வரலாறோட இருக்க ஒரு கோவில். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் 98% மக்களுக்கு இந்த கோவில் இருக்கா, இப்படி ஒரு கோவில் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியாது, இப்படி ஒரு வரலாறு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.